வணக்கம் நேயர்களே. ஆண்களுக்காக கட்டப்பட்டுள்ள பாடசாலை, ஆண்களுக்காக என்றால் நீங்கள் யோசிக்கக்கூடாது பாடசாலை கற்கின்ற வயதினருக்கென்று. நிச்சயமாக இல்லை. திருமணம் செய்து குழந்தைகள் பெற்ற ஆண்களுக்காக ஒரு பாடசாலை கட்டப்பட்டிருக்கிறது. அந்த பாடசாலையில் என்ன கற்பிக்கப்படுகிறது என்று சொன்னால், பெண்களை எவ்வாறு மதிக்க வேண்டும், பெண்களுடன் எவ்வாறு உங்கள் மனைவிமாரை எவ்வாறு மதிக்க வேண்டும், எவ்வாறு அவர்களுடன் புரிந்துணர்வாக செயற்பட வேண்டும், எவ்வாறு அவர்களுக்கு வீட்டு வேலைகளை ஒத்தாசையாக செய்து கொடுக்க வேண்டும், குழந்தைகளை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்ற பல விடயங்கள் எல்லாம் ஒரு குடும்ப நலம் சம்பந்தமான அல்லது குடும்பத்தினுடைய தேவைகள் சம்பந்தமாக இருவரும் கணவன் மனைவி இணைந்து எவ்வாறு அதை பகிர்ந்து செய்வது என்பது தொடர்பான ஒரு கற்கை நெறிகளை கற்பிப்பதற்காக பாடசாலை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதாம். பொதுவாக இருக்கக்கூடிய பாடசாலைகளில் ஆண்களுக்கான பாடசாலைகள் என்றால் நீங்கள் உடனே யோசித்திருப்பீர்கள், ஆண்களுக்கென்று பெண்களுக்கென்று தனியாக பாடசாலை என்று. அப்படி அல்ல. நான் சொன்னது போல திருமணமானவர்களுக்கான பாடசாலை. ஏனென்று சொன்னால் பாலின சமத்துவமின்மை அதிகரித்து வருகிறதாம் ஒரு நாட்டில். அந்த காரணத்தினால் பெண்களுக்கான வேலை சுமைகள் அல்லது வீட்டு வேலைகள் அதிகமாக ஆண்களால் சுமத்தப்படுகிறதாம் பெண்கள் மீது. இது நீதான் செய்ய வேண்டும், நீதான் உடுப்பு துவைக்க வேண்டும், நீதான் சமைக்க வேண்டும், குழந்தை அழுதா பார்க்க வேண்டும், சமைத்து கொண்டிருக்கின்ற பொழுது குழந்தை ஓடித்திருந்தால் குழந்தையை தூக்கி வைத்து விட்டு மீண்டும் சமை என்ற மாதிரியான விஷயங்கள். உடுப்பு துவைக்கின்ற பொழுது குழந்தை அழுதால் வந்து குழந்தையை சமாளித்து விட்டு மீண்டும் போய் துவைக்க வேண்டும். அப்போ கணவன் வந்து அப்படியே இருப்பார். அந்த மாதிரி அப்படியான விஷயங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்டில் தான் பார்த்தாங்களாம் இது பிரச்சனை. இப்படியே விட்டால் பெண்கள் வந்து மன அழுத்தங்களுக்கு ஆளாகி திருமணமே வேண்டாம், பேசாமல் அப்பா அம்மாக நாங்கள் பிள்ளையாகவே இருந்துடலாம், இது என்னோட குழந்தையை பார்த்தா இப்படி எல்லாமே எங்களுக்கு மேலே கொண்டு வந்து சுமத்துறாங்களே என்ற மாதிரியான ஒரு எண்ணம் பெண்களுக்கு வந்து விடக்கூடாது. அந்த எண்ணம் பெண்களுக்கு வந்து விட்டால் அந்த நாட்டில் வந்து இனமே விருதாக விட்டுட்டும் அப்படியான யோசித்து அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய முடிவு தான் இந்த முடிவு. தென் அமெரிக்காவில் வந்து கொலம்பியா நாட்டில் இந்த மோசமான நிலைகள் இருக்கிறதால ஒரு பாடசாலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கொலம்பியா நாட்டில் வந்து பாலின சமத்துவம் வந்து அதிகமாக மிக மிக அதிகமாக காணப்படுகிறது. பெண்கள் தான் எல்லாம் செய்ய வேண்டும், வீட்டு வேலைகள் எல்லாம் பெண்கள் தான் செய்ய வேண்டும். ஆண்கள் வந்து அதில் பங்கெடுக்கவே மாட்டாங்க. அவங்க வெளியில் இருப்பாங்க, வேலையினாலும் வேலையாக இருப்பாங்க, வேலை இல்லாமல் இருந்தாலும் அப்படியே பிஸிமாகி காட்டிக்கொள்வாங்க, வீட்டு வேலைகள் செய்ய மாட்டாங்கன்ற மாதிரி. எனவே அவங்களுக்கு அந்த சரியான ஒரு குடும்ப நிலையை விளக்குவதற்காகவும் பெண்களுக்கு ஒத்தாசையாக வீட்டு வேலைகளை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் குழந்தைகளை எவ்வாறு பராமரிக்க வேண்டும், அழாமல் காப்பாற்ற வேண்டும், அழுதால் எப்படி குழந்தையை சமாளிக்க வேண்டும் என்றெல்லாம் வகுப்புகள் நடத்தப்படுகிறதாம். இந்த வகுப்பிற்கு ஏராளமான ஆண்கள் பதிவுகளை மேற்கொண்டு போய் படித்து வராங்களாம். அப்போ இதில் ஆண்களில் வந்து பிள்ளை இல்லை என்று சொன்னால் அவங்களுக்கு தெரியாது. எல்லா நாட்டுக்காரும் நம்மளமாக இருப்பாங்களா, சமைப்பாங்களா, உடுப்பு துவைப்பாங்களா, இல்லைன்னா அப்போ அவங்களுக்கு தெரியாதால அவங்க செய்யலை. இப்போ அப்படி ஒரு கிளாஸ் நடக்குதுன்னா தாங்களாக போய் அப்படியே ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்து, ஐயா நாங்களும் வாரம் படிக்க போகிறோம், எங்களை கிளாஸில் சேர்த்து கொள்ளுங்க அப்படி சொல்லி போகிறாங்களாம். சிலோட நான் நினைக்கிறேன் கிளாஸுக்கு போகிற சாட்டில் வீட்டு வேலையை தவிர்க்கலாம்ன்றதுக்காண்டி போய் செய்யலாம், அவ்வளோ தெரியல. அதிகமான ஆண்கள் வந்து ஆர்வமாக போகிறதா வந்து அறிஞ்சிருக்கிறோம். எனவே கொலம்பியா நாட்டில் வந்து என்ன சமத்துவம் நீடிக்கும், பெண்களைப் போல ஆண்களும் வந்து சரிசமமாக வேலையை பகிர்ந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்பக்கூடியதாக இருக்குது. எனவே இந்த விஷயம் வந்து தென் அமெரிக்காவின் கொலம்பியா நாட்டில் வந்து ஏற்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், சரி எங்களோட நாட்டு பெண்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனையே இல்லை, இங்கே ஒரு பாடசாலை கட்டணும்னா எப்படி கட்டலாம், பாவம்ப்பா ஆண்கள் ஏதாவது பெண்கள் ஆண்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே என்று பெண்களுக்கு ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி கிளாஸ் நடத்தலாம் இல்லையா? எல்லாமே ஆண்கள்கிட்டயே கொடுக்குறீங்க. காலையில் எழும்பினா வீட்டு வேலை செய்கிறது, உடுப்பு துவைக்கிறது, சமைக்கிறது, அப்படி இப்படி எல்லாமே ஆண்களை செய்தால் பெண்கள் வேலைக்கு போகிறதும் வாரதும் டீ குடிக்கிறதும் அப்படியே மிச்ச ஆஃபீஸ் ஒர்க்கு செய்துட்டு படுக்கிறதுமா போயிடும் வேலை இல்லையா? அப்போ ஆண்கள் பாவம் தானே, அவங்க வேலைக்கும் போயிட்டு வந்து வீட்டு வேலையும் செய்து கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்களுக்காக ஏதாவது ஒரு பாடசாலை ஆரம்பித்து நம்ம நாட்டு ஆண்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி நான் யோசிக்கிறேன். சரியா பிள்ளையான்னு நீங்கள் எல்லாம் சொல்ல வேணும். மீண்டும் சந்திக்கலாம் அவர்களே. வணக்கம்.